வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் பேப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இது போல் சின்ன கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போது இது போல் 4ஆக கட் பண்ணிடலாம். எல்லாமே இது போல் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் இது உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம். இப்போது எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் உள்ள இது போல் வச்சிடலாம். கத்திரிக்காய் உள்ள மசாலா வச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கிரேவி செய்யும்போது கத்திரிக்காய் உள்ள மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கும். அதே சமயம் கிரேவியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய மசாலா வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடமும் மசாலா படுறது மாதிரி கொஞ்சமாக வச்சா போதும். இது போல் 4 சைடும் மசாலா வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காய் உள்ள மசாலா வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காயெல்லாம் உள்ளே வச்சிடலாம். பாதி இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இது போல் 4 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதே பேன்லேயே கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் இந்த கிரேவி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது போல் நல்லா ஃப்ரை ஆனால் தான் கிரேவி டேஸ்டியாக இருக்கும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது 2 சின்ன சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது வரையும் குக் பண்ணணும். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும். நல்லா மசிஞ்சு வரது வரையும் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போது கொஞ்சம் புளி நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இது குக் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர்றது வரைக்கும் நல்லா ப்ராப்பராக குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க புளியை உள்ளே ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போடணும். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டம்ளர் வாட்டர். இப்போ கிரேவி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக ஆகிறது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சாதான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும்.
எண்ணெயெல்லாம் வெளியே பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இது குக் ஆகணும். இப்போ குக் ஆகிடுச்சு. இதில் கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.